மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் பக்திவிதைகள் அம்பிகையை நாம் அடைவதற்கு இந்த ஞான மார்க்கத்தை நம்ம சிறு சிறிதாக காண்பித்து கொண்டே வருகிறார்கள். அந்த ஞானத்தை அடைவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் யோகம். யோகம் என்றால் சேர்க்கை. எங்கே சேர்க்க வேண்டும்? இந்த மனதை அம்பாளின் பாதத்தில் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த யோகத்தை சொல்லி கொண்டு வரும் பொழுது இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த நாமங்கள் மூலமாக அந்த யோகங்களின் இன்னும் விரிவான பொருளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஓம் யோகதாயை நமஹ. ஓம் யோகதாயை நமஹ. அப்போ யோகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, என்னென்ன யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த யோகங்களை தரக்கூடியவள் தா அப்படின்னு தரக்கூடியவள், அதற்காக யோகதா. சரி, இந்த யோகங்களை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதற்காக சொல்லப்பட்ட நாமம் ஓம் யோக்யாயை நமஹ. ஓம் யோக்யாயை நமஹ. இப்போ என்னென்ன யோகங்கள்னு சொன்னாங்க, அதன் வழியாக நாம் அவளை அடைய முடியும், அப்படி அடையக்கூடியவள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்பாளை நாம் அடைவதற்கு முதல்ல என்ன பார்த்தோம்? பதஞ்சலி முனிவர் சொன்னதாக யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு பார்த்தோம். அந்த சித்த விருத்தியை அழிக்க வேண்டும். அழித்து யோகம் என்ற விஷயத்தை செய்து அவளுடைய திருவடிகளே சரணம் என்று அந்த யோகத்திலே நாம் செல்ல வேண்டும். அடுத்தது கீதையில் கண்ணன் என்ன சொன்னார்? யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு சொன்னார். அதன்படி ஸ்ரத்தையாக செயல்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக சமத்துவ பாவத்தோடு பலனை எதிர்பார்க்காமல் நாம் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டே வந்தால் அவள் நமக்கு தெரியக்கூடியவளாக அடையக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அடையக்கூடியவளாக இருக்கிறாள் என்றால் எப்படி நமக்கு புரியும் அப்படின்னா, அம்பாளின் ஸ்வரூபம் நம் மனத்தில் லயிக்கும். அப்படி லயிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஓம் யோகானந்தாயை நமஹ. ஓம் யோகானந்தாயை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, யோக ஆனந்தா, அதாவது யோகத்தில் விளையக்கூடிய ஆனந்தமாக இருப்பவள். இப்போ இத்தனை யோகங்கள் செஞ்சு இத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக செய்ய செய்ய மனசு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது அப்படியே அடங்கி விடுகிறது. இப்படித்தான் இந்த மனதை அடக்க முடியும். எடுத்த உடனேயே நான் மனசை அடக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது வேறு விதமாக எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்குத்தான் இந்த யோகத்தை நமக்கு காண்பிக்கிறார்கள். சரியா? இப்போ இந்த மனது அடங்கியது. அதுக்கு தான் அழகா அகஸ்தியர் சொல்லுவாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனா என்ன பண்றோம், நம்ம வேற விதமா யோசிச்சு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், அப்ப மந்திரமே ஜபிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமா யோசிச்சு சரியா புரிஞ்சுக்காம அந்த ஒரு விஷயத்தை தவறாக நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். அப்ப மனம் இத்தனை விஷயங்களையும் செய்து செம்மையாக வேண்டும். செம்மையாகிறது என்ன? மனது அடங்கி விடுகிறது. என்ன பண்ணணும்? நம்ம அந்த சித்த விருத்தியை, மனது அலைப்பாயக்கூடியதை கட்டுப்படுத்தினோம், சமத்துவமாக இருந்தோம். அடுத்தது கர்மசு கௌசலம் அப்படின்னு சொன்ன கண்ணன் சொன்னதை நாம் செய்தோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த சமத்துவம் அப்படிங்கிறது என்ன? நம்ம சொன்ன அந்த சிதப்பிரஜன் மட்டும் கிடையாது. வெற்றி தோல்வி இந்த இரண்டிலும் சமமாக இருப்பது. அதற்கும் மேலாக ஒரு உயரிய தத்துவம். சிவனுக்கும் சக்திக்கும் எந்த ஒரு வேற்றுமை பார்க்காமல் சமரச பாவனையில் இருந்தால் சிவ சக்தி சாமரசம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது கிடைக்கும் அப்படின்னு. அப்ப மனசுல எப்பங்க இந்த நிலை வரும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அதற்குத்தான் இந்த யோகம் அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறார்கள். அப்ப இது எல்லாம் செய்ய செய்ய
அந்த யோகத்தில் நாம் செல்ல செல்ல மனது என்ன ஆகும் அப்படின்னா இறுதியில் நிச்சலனமாக ஆகும். அப்ப அந்த அபேதம் அப்படிங்கிற ஒரு பாவனை நமக்கு கிடைக்கும். பேதம்ங்கிறது என்னது? சிவன் வேறு சக்தி வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அபேதம், இந்த வேதங்கள் எதுவும் இல்லாமல் ஒன்றுதான் அப்படி நினைக்கக்கூடிய அந்த நிலை கிடைக்கும். அந்த நிலை கிடைக்கும் பொழுதுதான் மனதில் அந்த ஆனந்தம் கிடைக்கும். இது அனைவருமே உணரக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நிலை வரும் வரை நாம் அம்பாளை பற்றி கொண்டே இருந்தால் போதும். அவருடைய நாமத்தை நாம் சொல்ல 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 மனமானது என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு யோகம் போலத்தான். பக்தி யோகம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த பக்தி யோகத்தில் நாம் சென்று கொண்டே இருந்தால் அந்த மந்திரமானது என்ன பண்ணுகிறது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் சொல்றவன் அந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி விடுகிறது. ஆக எங்கேயும் அலைபாயாமல் அம்பாளை மட்டுமே ஸ்மரணை செய்து கொண்டே இருக்கிறதே. அந்த அம்பாளை ஸ்மரணம் செய்ய செய்ய மனமானது இப்ப என்ன ஆச்சு? அந்த சித்த விருத்தியை நிறுத்தி விட்டது இல்லையா? அடுத்தது என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த சமத்துவ பாவம் கிடைக்க ஆரம்பிக்கும். பார்க்கும் இடங்கள் எல்லாம், கேட்கும் விஷயங்கள் எல்லாம், எந்தெந்த பொருட்கள் இருக்கிறதோ அனைத்தும் நமக்கு பேதங்கள் இல்லாமல் ஒன்றாக தெரியும். அவ தெய்வங்களில் நாம் பேதங்களை பார்க்க நிறுத்தி விடுவோம். அந்த பார்ப்பதையே நாம் நிறுத்தி விடுகிறோம். அனைத்தும் ஒன்றுதான், நமக்காகத்தான் இவள் இத்தனை ரூபங்களையும் கல்பித்து கொண்டு நமக்கு புரிய வைப்பதற்காக, இந்த மனத்தை ஓரிடத்தில் பற்ற வைப்பதற்காக நமக்கு இத்தனை ரூபங்களை காண்பித்தால் என்று ஏக ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவளை நாம் தெரிந்து கொண்டு விடுவோம். மகா பெரியவா சரணம்.